சென்னை குரோம்பேட்டை எம்ஐடிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து நிபுணர்கள் சோதனை நடத்தினர். இது தொடர்பான தகவலை செய்தியாளர் வசந்திடம் கேட்கலாம். வணக்கம் வசந்த், இது தொடர்பான கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னை அடுத்த குரோம்பேட்டை பகுதியில் எம்ஐடி கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரிக்கு இன்று இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் ஒன்று வந்தது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக அந்த கல்லூரி நிர்வாகத்தினர் சிட்லப்பாக்கம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கிருந்து காவல்துறையினர் கல்லூரிக்கு வந்து அவர்கள் வெடிகுண்டு நிபுணர்களுக்கும் தகவல் தெரிவித்து அவர்களை வரவழைத்துக் கொண்டனர். இதில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது கல்லூரி முழுவதும் இந்த ஆய்வினை தற்சமயம் மேற்கொண்டு வருகின்றனர். கல்லூரி வளாகத்தில் அங்கங்கே இருக்கும் கவர், பார்சல்கள் இது போன்ற பொருட்களை கைப்பற்றி கொண்டு வந்து அதையும் ஆய்வு செய்து மேற்கொண்டு வருகின்றனர். சமீபத்தில் இந்த கல்லூரி, பள்ளி போன்றவர்களுக்கு தொடர்ந்து இந்த வெடிகுண்டு மிரட்டல்கள் வருவதும் அதை பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்வதும் தொடர்ந்து வருகிறது. அந்த நிலையில் குரோம்பேட்டையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் இந்த எம்ஐடி கல்லூரிக்கும் இன்று இந்த வெடிகுண்டு மிரட்டலானது வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தற்சமயம் இந்த பகுதிகளில் கல்லூரிகளில் இருக்கும் ஒரு சில ஆசிரியர்கள் மாணவர்களை பத்திரமாக வெளியேயும் அனுப்பி வருகின்றனர். அது மட்டுமின்றி வெடிகுண்டு நிபுணர்கள் வந்து இது போன்ற மர்ம பார்சல்கள் வேறு ஏதேனும் உள்ளவா என கல்லூரியின் முழுவதுமாக சோதனையிடுவதற்கான தீவிர ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றனர். இந்த பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் தற்சமயம் குவிக்கப்பட்டுள்ளனர். கல்லூரியை சுற்றிலும் வேறு எந்த தனிநபர்களும் நடமாட்டம் இருந்ததா என்ற முறையிலும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த மெயில், அதாவது இந்த இமெயில் ஆனது எங்கிருந்து அனுப்பப்பட்டது எனும் தனிப்பிரிவினரும் இந்த சோதனையினை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதே சமயத்தில் இந்த கல்லூரி வளாகமானது சற்று பெரிய அளவில் காணப்படுவதால் இதை ஆய்வு செய்வதற்கான காலமும் அதிகமாக ஏற்படும் என்பதற்காக இந்த ஆய்வு பணிகளையும் தீவிரப்படுத்தி இந்த துரிதப்படுத்தியுள்ளனர். தற்சமயம் கூடுதலாக காவலர்கள் வரவழைக்கப்படுவார்கள் எனவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது.